தெரு நாய்கள் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த நாய் கடிச்சிரும், கடிச்சுன்னா ரேபிஸ் வந்துடும், ஊசி போடணும், உயிருக்கே ஆபத்து அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அந்த தெருநாய் மேலே பயமாக இருக்கும். நீங்கள் டெய்லி அந்த வழியாக போயிட்டுருக்கிறீங்க. ஒரு நாய் பார்த்திங்கன்னா எப்போதுமே உழைக்கவும் உழைக்காது, கடிக்கவும் கடிக்காது, அது பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்திருக்கும். திடீர்னு ஒரு நாள் அது நீ என்ன தோணுச்சு என்னமோ தெரில, உங்களை ரொம்ப தூரம் துரத்தியிருக்கும். அடுத்த நாள்லேருந்து ஒன்று நீங்கள் அந்த வழியாக போக மாட்டீங்க. அப்படியே போனாலும் அந்த நாயை பார்த்தாலும் கடிக்க வந்துருமோன்னு நீங்கள் லைஃப் டைம்லேயும் அந்த நாயை பார்த்து பயந்துட்டே இருப்பீங்க. அது அந்த மாதிரியான ஒரு பயத்தை உங்களுக்கு உருவாக்கிடும். இது எதை சொல்லுது தெரியுங்களா? ரொம்ப தெரிஞ்ச அறிவாளியை விட ஒன்றுமே தெரியாத முட்டாள் என்றைக்குமே புத்திசாலி. 2 புத்திசாலிங்க ஒன்றா உட்காந்துட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு புத்திசாலி தனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பேசுவார். இன்னொரு புத்திசாலி அதுதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பார். சினிமாவில் வர காமெடி மாதிரி. ஸோ இதுவும் தலை ஃபுல்லாக இருக்குது, அதுவும் தலை ஃபுல்லாக இருக்குது. 2 என்ன பண்ணிக்கும், மோதிக்கிட்டே இருக்கும். இதுதான் தெரியுமே அதுதான் தெரியுமேன்னு. ஸோ 2 புத்திசாலிங்க ஒரே இடத்துல இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு முட்டாள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. முட்டாளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த புத்திசாலி என்ன தான் பேசினாலும் சரி, என்ன தான் உளறினாலும் சரி, அந்த முட்டாளுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்துருவான். முட்டாள் ஏன் அமைதியாக இருக்கிறான்னா, நீ பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியறதில்ல, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு அமைதியாக இருப்பான். புத்திசாலி என்ன நினச்சிக்குவான்னா, நம்ம சொல்கிறது எதுவுமே இவனுக்கு தெரியாதாட்டிருக்குது அப்படின்னு இன்னும் வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ இதனால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? 2 பேருக்குமே லாபமும் இல்லை, 2 பேருக்குமே நஷ்டமும் இல்லை. ஆனால் அதில் புத்திசாலி பார்த்திங்கன்னா அடிமுட்டாள் தான். பொதுவாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சில இடங்களில் புத்திசாலியாக இருக்கிறத விட முட்டாளாகவே இருந்துக்கிறது அல்லது முட்டாளாகவே நடிச்சுக்கிறது நல்லது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.